நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மோசே அந்த முட்செடிக்கு முன்னாடி நிற்கிறது போல அப்படின்னா, மோசையை நான் சொல்லலை, அந்த முட்செடி மேலே அக்கினி இறங்கி வந்தது போல என் மேலே அந்த தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல வந்து இறங்கி வந்திருக்கிறத அந்த அக்கினியில் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அக்கினி என்னை இன்னைக்கு நிரப்பி பலமாய் நிரப்பியிருப்பதை நான் உணர்கிறேன். ஆமே, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இடத்துல கண்ணமும் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரும்படி ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 வேதம் சொல்லுகிறது, அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு வாய்களை திறந்து நீங்கள் துதிக்க துதிக்க எல்லா எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறதை நான் பார்க்கிறேன். ஓ ரபா கலா ஷகந்தரபா ரிகந்தலபரபா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. யாரை பார்க்க வேண்டாம், நீங்கள் என்னை பார்ப்பதற்கு வரல, பரலோகத்தின் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிற எண்ணத்தோடு கூட வாய்களை திறந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல பலமாய் இறங்கி வரும்படி, பலமாய் இறங்கி வரும்படி. இஸ்ரவேலர் கன்னிகையே, உன்னை நான் மீண்டும் கட்டுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ மீண்டும் கட்டப்படுவாய், நீ மீண்டும் கட்டப்படுவாய். ஓ ரபாலா ஷகந்தரா ரிகந்தலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. தேவ மகிமை பலமாய் இந்த இடத்துல இறங்கி வரும்படி, தேவ மகிமை பலமாய் இந்த இடத்துல இறங்கி வரும்படி, கர்த்தருடைய அக்கினி பலமாய் இறங்கி வரும்படி வாய்களை திறந்து எல்லாரும், வாய்களை திறந்து எல்லாரும் கொஞ்சம் பேஸ் மட்டும் மைக்ல வச்சு ஹல்லேலூயா. ஓ ரபா ரகந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்க கரம், ஆவியானவரே உங்க கரம் இந்த இடம் முழுவதும், இந்த இடம் முழுவதும், இந்த இடம் முழுவதும் வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம், வாயை திறந்து கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா கூப்பிட்ட பொழுது அக்கினி குறட்டை எடுத்து கொண்டு வந்த ஒரு தேவ தூதன் அவன் நாவை தொட்ட பொழுது, ஐயோ நான் அதமானேன்னு சொன்ன அந்த அக்கினிமயமான குறட்டினாலே ஒவ்வொரு நாவுகளை கத்த தொடுகிறார். ஓ ரபாலா ஷகந்தா ரிகந்தலபா. Fire in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சங்கிலிகள் முறிக்கப்படுகிறது, எல்லா சங்கிலிகள் முறிக்கப்படுகிறது, அந்தகாரத்தின் வல்லமைகள் அறுக்கப்படுகிறது. Fire in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அக்கினி குறட்டை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தர் உங்கள் நாவுகளை தொடுகிறார், கர்த்தர் உங்கள் நாவுகளை தொடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நாவை நீ சுழட்டி பேசும் பொழுது ஒரு அக்கினி புறப்பட ஆரம்பிக்கிறது, ஒரு அக்கினி புறப்பட ஆரம்பிக்கிறது. உன் எல்லைகளுக்குள்ள, உன் வீடுகளுக்குள்ள, உன் தேசத்திற்குள்ள ஒரு அக்கினி பலமாய், ஒரு அக்கினி பலமாய். ஓ ரகலா ஷகந்தரபா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓ ரபா ரதலா ஷகரர பந்தனமன. ரபலா ஷகந்தன. ஹல்லேலூயா. ரபரதன ஷகந்தன. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ துவங்கியதே. எல்லா இயேசுவுக்கு முடிந்ததே, ரகபோ துவங்கியதே. எல்சடாய் தெய்வம். எல்லார் கரங்களை தட்டி சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர். எத்தனை பேர் சொல்லி உண்மையுள்ளவர்? ஏன் தெரியுமா? பொய் சொல்லிட மனிதனல்ல மனம், மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லி மனிதனல்ல மனம். ஓ
சத்தமாய் அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அப்பா செய்வதை தடுப்பவன். 2 கரங்களை தட்டி எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா ரபல ரஷகந்தரம், என்னை பெருக செய்கிறவர் ஜீசஸ். ஆமென். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம், என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். நான் என் வாழ்க்கை பயணம், என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மேகமே, மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோத்து வங்கியதே. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்தாலும் பரவாயில்லை, எனக்கான ரகபோத்தை அவர் உருவாக்குவார். எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, ஆவில நிறைந்து எல்லாரும் ஓ ரபா ரஷகந்த ரிகந்தல வரவரப ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி பலமாய். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, ஆமென். சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட, மனபுத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட, மனபுத்திரனல்ல. அப்பா செய்வதை தடுப்பவன் தடுப்பவன் யாருமல்ல, அப்பா செய்வதை தடுப்பவன் யாருமல்ல. எல்சடாய், எல்சடாய். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய், எல்சடாய் ஜீசஸ். தெய்வமே, உங்க கரம் அவர்களை தொடட்டும், உங்க கரம் இறங்கட்டும், உங்க கரம் மகிமையா இறங்கட்டும், உங்க கரை இறங்கி வருவதா. ஓ ரபலா கந்தடப 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே 4வது நபராய் உலாவின, 4வது நபராய் உலாவின. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை பிரசன்னம். உங்கள் பிரச்சனைகள் நடுவிலே இன்னைக்கு உலாவும்படி, உங்கள் சூழ்நிலைகள் நடுவில் உலாவும்படி, அந்த 7 மடங்கு அக்கினி நடுவிலே கர்த்தருடைய மகிமை பலமாய், கர்த்தருடைய மகிமை பலமாய் பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. Receive the name of Jesus. Fire of the Holy Ghost. Fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அக்கினி பலமாய் விளட்டும். பலிபீடங்கள் சப்பனிடப்படுவதாக. ஓ ரபா லஷகந்தா ரிகந்தலபோ ரிபாலபரபா ரிபந்தலபா. Yes Jesus. பெருக செய்கிறவரே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய், எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சீனாய்
மலை மேலே ஒரு தீஜ்வாலை நான் காண்கிறேன். விழின் தெய்வமே அந்த தீயன் மேல் இறங்கணுமே. சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே ஒரு தீஜ்வாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே அந்த தீயன் மேல் இறங்கணுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாவாக பெரும் காற்றாய் வீசணுமே. கோபாலா சகந்தரா ரிகந்தலபரபா ரிகந்தலபரபா ஓ ரபலா சகந்தரா. உன் நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி வந்து உன் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து விழுகிறது. நுகங்கள் முறிந்து விழுகிறது. நுகங்கள் முறிந்து விழுகிறது. எல்லா சங்கிலிகள் அறுபடுவதை பார்க்கிறேன். உனக்கு விரதமாய் போடப்பட்டிருக்கிற சில முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா அக்கினி தகடுகள் எரிக்கப்படுகிறது. ஓ ரபா ரஷகா ரிகந்தலபா ரிகந்தலபோ ரிபாலா சகந்தலா ரிபாபா பாபா ரிபாலா பாபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இதோட பலப்படுத்துகிற தேவாக்கினி, உன்னை நிற்க பண்ணுகிற தேவாக்கினி, உன் தள்ளாடுகிற முழங்கால்களை நிற்க பண்ணுகிற தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஓ ராபாலா சகந்தரா ஜீசஸ். ஓ ராபாலா சகந்தரியாந்தர நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஓ ரிவாலபா சகந்தரா ஆவில நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தருடைய பிரசன்னனை பலமாய் 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 ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுடைய ஓ ரகந்தலபா. வேதம் சொல்லுகிறது, மரித்து 3 நாட்களாய் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசருவே நீ வெளியே வா என்று அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்த தேவன் இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லை, என் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, செத்து 3 நாளான லாசருக்கே ஒரு எதிர்காலம் இருக்குமானால் உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து தேவனுடைய எதிர்காலம் அவனுடைய நோக்கம் உண்டு. ரபல சகந்தரபரியாந்த ஜீசஸ் ரபல கந்தரியாந்த. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இனி வாழ வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுது, ஆகார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவள் போவதற்கு எந்த இடம் இல்லை. வசனம் சொல்லுது, ஒரு துருத்தில தண்ணி இல்லாம தன் பிள்ளை சாக கிடக்கிறதை பார்க்க முடியாம. நீ பலர் இந்த இடத்துல இப்படி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையே எப்படி இருக்கு ஆண்டவரே, நடக்கிறது எல்லாம் தீமையா இருக்கு, நடப்பது எதுவுமே எனக்கு சாதகமா இல்லை, எல்லாராலும் துரத்தப்படுகிறேன், புறக்கணிக்கப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது யாரும் சத்தத்தை கேட்கல, ஆனா தேவன் நம் சத்தத்தை கேட்டார். நான் சொல்றேன், இந்த உலகத்துல யாரும் சத்தத்தை கவனிக்கல நினைக்காத. பரலோகத்திலிருந்து ஒருவர் உன் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உலகம் உனக்கு கை கொடுக்கல நினைக்காத. உனக்கான நாட்கள் வரும் பொழுது வானத்தை கிழித்துக் கொண்டு கர்த்தருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டி வருவதை நீ பார்ப்ப. ஓ ரபல சகந்தரியா, உனக்கான கரத்தை அவர் நீட்டுவதை பார்ப்ப. நீ நினைக்கிறீங்க ஆண்டவனை மறந்துட்டாரா, இருக்காரா இல்லையா, இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் சொல்றேன், ஆண்டவன் மட்டும் நம்ம லைஃப்ல இல்லைன்னா என்னைக்கோ நம்ம மண்ணோட மண்ணா போயிருப்போம். பல நேரங்களை யோசிச்சு பாருங்களேன், நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நம்ம நின்றுருப்போமான்னு தெரியாது, என்னைக்கோ மறிச்சு போயிருப்போம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை உடைக்கிறார் அப்படின்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த உடைக்கிறதுக்கு பின்னாடி நான் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் இலக்க ஆயத்தப்படுறாங்களோ அவர்களை நம்பிதான் பரலோகம் கொடுக்கும். இழப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களை பரலோகம் நம்பும். யோபு சகலவற்றை இழந்தார், ஆனா பரலோகம் அவனை நம்பினது. ஆண்டவருக்காக இழக்க நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், எதையாகிலும் நீ ஒப்பு கொடுப்பாயானால் பரலோகம் உன்னை நம்பி கொடுக்க ஆரம்பிக்கும். பரலோகம் உன்னை நம்பி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கும், ஆனா பரலோகத்திலிருந்து உனக்கான ஐஸ்வர்யம், பரலோகத்திலிருந்து உனக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க போதுமான. ஜீசஸ் ஜீசஸ்
அப்படியே மேல உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் எங்கள் மத்தியில் இடைப்படுங்க, பேசுங்க. அடியனை மறைத்து கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? எடுத்தவர்கள் யாராச்சும் ஒருத்தங்க மைக்ல எனக்கு வாசிங்க. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிலே 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 14:23. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த, நல்ல கவனிங்க, நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்துல பேசுற ஒரு வார்த்தை, எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் எ ரீசன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற, அவர் கொண்டு போகிற எல்லா பாதைகளுக்கு பின்பதாக ஒரு நோக்கத்தையும் ஒரு ரீசனையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரச்சனை, நான் உங்களுக்கு உண்மையா வாழலையா, நான் உங்களுக்காக நிற்கலையா, நான் உங்களுக்காக தான் நான் வாழ்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் நீங்க பாருங்களேன், எனக்கு 12th எக்ஸாம் நடக்குது. பிள்ளைகள்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அம்மா எனக்கு 12th எக்ஸாம் மட்டும் எனக்கு வேண்டாம்மா, எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம்? இல்லப்பா, இந்த 12th எக்ஸாம் எழுதுனாதான் என்ன பண்ண முடியும், நீ காலேஜுக்கு போக முடியும். தேவனிடத்தில் சில கேள்விகளை கேட்பதற்கு அவர் பதில் சொல்றாரு, இல்ல இந்த நெருக்கம் தான் உன்னை விசாலத்துக்கு கொண்டு போகிற வழி. இந்த நெருக்கமான சில பாதைகள் தான் உன்னை விசாலத்துக்கு நேராய், நெருக்கத்திலிருந்து பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய வழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில முட்களை தேவன் எடுத்து போடுவது இல்லை, சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அந்த பிரச்சனைகளின் நடுவிலே நின்று நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிறுத்தும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதுதான்ப்பா ஆசீர்வாதத்துக்கான பாதை. ஹல்லேலூயா. பாருங்க, இதை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. யோபுவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை வாசிப்போம். யோபு 23:10.
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்னைக்கு இந்த ப்ராசஸிங்க புரியாத ஆட்கள் தான் புலம்புறது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது? ஐயோ ஆண்டவரே, என்னை விட்டுட்டீரா, கை விட்டுட்டீரா, கால் விட்டுட்டீரா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? ஆண்டவரே, உங்களுக்கு காதே இல்லையா? ஆண்டவர் எத்தனை பேர் கேட்டிருப்போம். ஆண்டவரே, கதறது கேட்கலையா? ஆண்டவரே, குடும்பமா இவ்வளோ பிரச்சனை இருக்கிறமே, கதறது உங்களுக்கு கேட்கலையா? இவ்வளோ பிரச்சனை நடுவில் நிற்கிறனே, எரிகிற அக்கினி சூழல் நிற்கிறது போல சாகர நிலைமையில் இருக்கிறனே, ஏன் ஆண்டவரே நீர் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, மௌனமா இருக்கிறீங்க? எங்கேயாச்சும் வேதத்தில் பாருங்களேன், யோபோட லைஃப்ல நடக்கிற எல்லாமே பாருங்க. 10 பிள்ளை செத்து போச்சு, கையில் இருக்க எல்லாம் இழந்துட்டாரு. மனைவி சொல்லிட்டாங்க, எப்பா நீ உயிரோடு இருக்கு போயிரு. கடைசியை மனைவியாச்சும் கூட இருப்பாங்கன்னு பார்த்தா மனைவி என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசிக்கு சரீரமாச்சும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சா சரீரமும் கெட்டு போச்சு. பாருங்க, பைபிள் சொல்லுது, ஒரே ஒரு ஓட்டை கையில வச்சுட்டு சொல்றாரு, அதுவும் எதுக்கு? சொரியறக்காக. கையில ஃபுல்லா கொப்பளம், உடம்பு ஃபுல்லா கொப்பளம். அந்த கொப்பளத்தை சொறிவதற்காக ஒரு ஓட்டை இறுக்கமா பிடிச்சு கையை வைத்து சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் இந்த வார்த்தை அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவர் என்னை சோதிக்கிறார். ஆமென். அவருக்கு புரிஞ்சிச்சு, இந்த ப்ராசஸிங், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த இழப்புகள் எல்லாம் பிசாசு கொண்டு வந்தான் என்று அவர் சொல்லாம சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் நான் விளங்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் நடுவில் நின்று கொண்டிருக்கலாம், இனி வழியே இல்லை, இதாய வாழ்க்கையா நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். இல்ல, இதற்கு பின்னாடி அவர் புரிஞ்சு கொண்டாரு, என்னை சோதித்த பின் ஒரு சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுகிற ஒரு நாட்களை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. தாவீது பாருங்க, அவன் எடுத்துட்டு போறது சாப்பாடு. யாருக்கு? அண்ணன்களுக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம், சாப்பாடு கொண்டு போற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பாடு கொண்டு போறேன்னு நினைக்கிற, ஆனா அங்க உனக்கான ஒரு துவக்கத்தை அங்க நான் வச்சிருக்கேன். அங்க உனக்கான ஒரு யுத்த களத்தை நீ சாப்பாடு கொண்டு போறதுக்காக நீ போகல, அங்க யுத்த களத்துல நிற்க வைக்கிறதுக்காக தான் இந்த சாப்பாடை கொண்டு போக என்ன பண்றேன், அனுப்புறேன். பாருங்க, நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும். ஆபிரகாமோட லைஃப்ல நடந்தது எல்லாமே பிரச்சனை தான். ஆண்டவர் 75 வயசுல வந்து வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு யாராச்சும் வந்து, எப்பா பாஸ்ட் உங்க வந்து சொல்றார் 75 வயசுல உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், யாரெல்லாம் நம்புவீங்க? அட போங்க பாஸ்டர், இனி வாய்ப்பே இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு, இனிலாம் நீங்க சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யல, இனிலாம் நடக்காது பாஸ்டர்னு சொல்லி நம்ம போட்டுட்டு போயிடுவோம். 75 வயதுல வாக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது 100வது வயதுல. எவ்வளவு கேப்னா 25 வருஷம் கேப். அந்த 25 வருஷம் கேப்ல என்னென்ன பாடுபடுத்திருப்பாங்க பாருங்க ஆபிரகாம. நம்மளாம் 1 வருஷம் 2 வருஷம் தாண்டி போயிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, என்ன கேட்போம் நாமெல்லாம்? ஏதாச்சும் விசேஷம் உண்டா? ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்க முடியாது, வெளியில தலை காமிச்சிருக்க முடியாது. எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆக போகுது. எங்களுக்கு திருமணம் ஆகி 2 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்போ என் ஒய்ஃப் வந்து ஒரு 5 months கன்சீவாக இருக்காங்க தேவ கிருபையால். இந்த 2 வருஷத்தில் நாங்கள் நிறைய நெருக்கத்தை நாங்கள் அனுபவித்தோம். நிறைய உடைச்சாரு, நிறைய பிரச்சனைகள், நிறைய தவறான வார்த்தைகள், நிறைய உடையேற நிலைமைகள் அளவுக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போனார். பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு தெளிவு வாக்கு கொடுத்தாரு, உனக்கு ஒரு சந்ததி நான் கொடுப்பேன். இதே போலதான் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்ன உடனே இந்த சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலையில் இருக்க மனுஷர்களும் என்ன நினைச்சாங்கன்னா, இவனுக்கு இனி என்னாகாது, இவனை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா 75 வயசுல வாக்கு கொடுத்தாரு, இன்னும் என்னாச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு வயசு ஆகிட்ட போகுதுன்னு அற்புதம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி எத்தனை ஏளனமான வார்த்தைகளை அவர் கேட்டிருப்பார். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவர் இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போக காரணம் வெறும் அந்த ஈசாக்கை கொடுப்பதற்காக மாத்திரம் அல்ல. தேவன் அவனை அப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனை விசுவாசத்தின் தகப்பனாய் தேசத்தில் நிறுத்துவதற்காக 2 கைகளை பலமாய் தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. நான் சொல்றேன், வெறும் ஈசாக்குக்காக மாத்திரம் தேவன் காத்திருக்க வைக்கவில்லை. உன்னை விசுவாசத்தின் தகப்பனாய் அந்த ஆபிரகாமை போல மாற்றுவதற்காக சில நெருக்கத்தின் பாதைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார். நாம நினைப்போம் ஈசாக்கு அவ்வளவு பெரிய ஆளா இல்ல,
ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். ஆனா அதுக்காக மட்டும் இவ்வளவு தாமதம் கிடையாது. இவ்வளவு தாமதம் வெறும் ஈசாக்குக்காக மட்டும் அல்ல, உன்னை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றுவதற்காக. அந்த ப்ராசஸிங் நமக்கு புரியவே புரியாது. அந்த வழிகளை நம்ம நிதானிக்க மாட்டோம். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடந்து கொண்டிருக்கு சொல்லி கேள்விகள் அதிகமாக கேட்போமே தவிர, நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்போமே தவிர என்னைக்குமே என்ன பண்ண மாட்டோம், இதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். ஆமென். யோசிப்போட லைஃப்பில் இதுதான் நடக்குது. அவனுக்கு நடந்ததெல்லாம் தீமை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அண்ணன்கள்லாம் உன் காலில் வந்து என்ன பண்ணுவாங்க, விழுவாங்க அப்படின்னாரு. விழுந்தாங்களா? தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க. அவன் பாட்டுக்கு நல்லா இருந்தவனை பிடிச்சி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து, நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் பாட்டுக்கு கம்மிட்டு இருந்தேன், உன்னை இப்படி ஆக்குவேன் அப்படி ஆகுவேன்னு சொல்லி கடைசியில் எல்லா பிரச்சனையும் தலைமையில வந்து விழுந்திருக்கிறது போல இன்னைக்கு எப்படி இருக்கு ஆண்டவர். அதுக்கு பேசாம ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்குள்ள வராமே இருந்திருக்கலாம் போல கூட சில சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வருவான். பாருங்க, நடக்கிறதெல்லாம் வாழ்க்கையில தீமை. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உன்னை எல்லாரும் வணங்குவாங்கன்னு சொன்னாரு. ஆனால் நடந்தது என்ன, அவனை தூக்கி போட்டு மிதிச்சு குழியில போட்டாங்க. குழியில போட்டது மட்டும் எடுத்து எகிப்தில் விற்று போட்டாங்க. வித்து போட்டது மட்டும் கிடையாது, அங்க போய் அவன் சிறைச்சாலையில் அனுபவத்தில் இருந்தான். அங்கே போய் படாத பாடுபட்டு அவன் திரும்பவும் தேவன் சொன்ன நாட்களில் அவன் அங்கே உட்கார வச்சார் கர்த்தர். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், அந்த யோசேப்பு விழுந்தது குழியில் அல்ல, விழுந்தது தேவனுடைய கரத்தில். ஆமென். அவர்கள் தள்ளினது குழி நினைச்சாங்க, ஆனா அங்க இருந்தது குழி கிடையாது. அவன் விழுந்தது தேவனுடைய கரத்தில் விழுந்தான் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நீ ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தீமையா இருக்கு, நடப்பதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. நான் வசனம் சொல்லுது, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மையா நடக்கும் பைபிள் சொல்லல. நன்மைக்கு ஏதுவாய் அப்படின்னு அர்த்தம். எப்பா நன்மையா நடக்கும், 24 hours உனக்கு ஹாப்பினஸ் சொல்லல. தீமை நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க தீமை நடக்குதா, பிரச்சனை நடக்குதா, அது நன்மைக்கு ஏதுவாய், அதை நன்மைக்கு ஏதுவாய் தேவன் நடத்தி கொண்டிருக்காங்கிற ஒரு உணர்வு, ஒரு பக்குவம் நம்ம இருதயத்தில் வர வேண்டும். இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் பல தடவை நம்ம என்ன பண்றோம், புலம்புறோம். இந்த புரிதலை புரிந்து கொண்ட யோபு சொல்றாரு, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்குன்னு புலம்புறதை விட்டுட்டு, எப்போ ஒரு தேவ பக்கத்தில் அழகா சொன்னாரு, பிரச்சனைகள் நடுவில் என்ன பண்ணு, பாடுகள் நடுவிலே பாட்டு பாடு. நீங்க நம்மளால பாட முடியுதா? பிரச்சனையை பற்றி வேணா பாட்டு பாடுவோம். இப்படி இருக்காண்டவரே, அப்படி இருக்காண்டவரே, இப்படி இருக்காண்டவரே, கணவர் இப்படி இருக்காண்டவரே. பலரெல்லாம் புலம்பியே விசுவாசம் எல்லாம் போயிடுவாங்க. நான் சொல்றேன், புலம்புற இடத்துல விசுவாசம் இருக்க வாய்ப்பே கிடையாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல புலம்பல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமென். நீங்கள் புலம்புனீங்கன்னா ஏன் புலம்புறீங்க? விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இல்லாமல் இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிங்க. என் வாழ்க்கையில தேவன் சில பாதைகளுக்குள்ளே நடத்தினாலும் அதற்கு பின்பதாய் ஒரு தெய்வீக நோக்கத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கை பாருங்களேன், என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பிரச்சனை தான். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி எனக்கு அங்க ஒரு தரிசனத்தை கொடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியனா இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிறுத்தியிருக்காரு. அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பிளானே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு பிரச்சனை நடந்து அங்கே போய் அங்கே ஒரு மாற்றத்தை கொடுத்து அங்கிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தணும் சொல்லி தேவன் முன்பதாகவே என்னை முன் குறித்திருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் ஒரு கழுதையை குறித்தே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குமானால் உங்களை குறித்ததான ஒரு தெய்வீக நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும், அந்த ப்ராசஸிங்கை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம புலம்பிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க, இனி நான் புலம்ப மாட்டேன். அந்த ப்ராசஸிங்கை விட்டு கொடுக்குறேன், என்னை உடைக்க ஒப்பு கொடுக்குறேன், என்னை வணங்க ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் நீ எப்படி என்னை கொண்டு போகிற அந்த பாதையில் என்னை கொண்டு போங்க, உங்க சித்தத்துக்கு நேராக என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. அவர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கானவைகள் சகலவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நினைப்பூட்ட விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 21வது அதிகாரம். யோவான் 21:1 முதல் வாசிங்க, பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும், நல்ல கவனி, சீமோன் பேதுருவும், திதிமோ எனப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும், செபதேயுவின் குமாரரும், அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். இப்ப நல்ல கவனிங்க, சீமோன் பேதுரு மற்ற சீசர்களை பார்த்து சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவங்க சொல்றாங்க, நாங்களும் என்ன பண்றோம், உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி கூட போறாங்க. வாசிங்கம்மா. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நடக்கிறது என்ன? விடியற்காலம் ஆனபோது அவர்கள் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கல. விடிய காலம் ஆன போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்கள் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறார், அவருக்கு தெரியுமா தெரியாத ஒண்ணு இல்லைன்னு சொல்லி. அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அவர்கள் வலையில ஒண்ணுமே அகப்படல. அது ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஆண்டவர் பல நேரத்தில் நம்மளை பத்தி கேட்பாரு. நம்ம நினைப்போம், ஏன் ஆண்டவர் ஏன் நிலைமை எப்படி இருக்கு, இதுல மற்றவங்களுக்கு வேற பண்ணியா ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா நானே இவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறேன், நான் இங்க ஆண்டவரை போய் சுவிசேஷம் சொல்றது. நீங்க பாருங்க, இயேசு கேட்கிறாரு, நீ என்ன புசிக்கிறது எதையாக உங்களிடத்துல உண்டா என்று கேட்கிறார். வாசிங்க. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். மேல் ஆண்டவர் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய, ரொம்ப முக்கியமான வசனம், மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் 200 முழ தூரத்தில் இருந்ததினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சரி, போதும். நான் சொல்றேன், தேவன் சிலை இல்லாமையில் அவர்களை நடத்தின பொழுது சில பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில பயங்கரம் வந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்க, நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. நம்ம லைஃப் அப்படிதான் இருக்கு. பல நேரம் ஆண்டவரே இவ்வளோ பிரயாசப்படுறேன், எல்லாம் பொத்தல் பையில போறது போல இருக்கு, ஒரு கிழிஞ்சு போன பையில வந்து சம்பாரிச்சு போட்டா அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கு ஆண்டவர் என் வாழ்க்கை. நடக்கிறதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நடக்கிறதெல்லாம் நன்மைன்னு சொல்றாங்க. பாசி உனக்கு நன்மை செய்வாருப்பா, ஆண்டவர் அற்புதம் செய்வாருப்பான்னு சொன்னாங்க. நடப்பதெல்லாம் தீமையா இருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கலாம். பாருங்களேன், இவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. 200 அடி தூரத்திலே அவர்கள் நின்ற பொழுது அவர்களுக்கு வேற எதுவுமே அவர்கள் கண்களுக்கு தெரியல, இயேசு மட்டும்தான் அவர்கள் கண்கள் தெரிஞ்சிருப்பார். ஆமா தானே? இன்னைக்கு இந்த தூரத்திலிருந்து பார்க்கும்போது பக்கத்துல என்ன வச்சிருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க நிக்கிற ஆள் தான் நமக்கு தெரியும். கையில என்ன பேனா வச்சிருக்காங்களா, பென்சில் வச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிறாரு, அவர் இயேசு அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நல்லா கவனிங்க, இவர்கள் இங்கிருந்து பார்க்கும் பொழுது இயேசு தெரிகிறாரு. அவர்கள் கிட்ட வர வர அவர்கள் ஒன்றை காண்கிறார்கள். அங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அந்த நெருப்பின் மேலே மீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அவர்கள் கண்டார்கள். நான் ஏதை சொல்லுகிறேன்னா, சில நெருக்கடியான சில சூழ்நிலையில நம்ம கண்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இயேசு மட்டும் தான் தெரிவார். பல வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கு, பல தரிசனம் உங்க வாழ்க்கையில் இருக்கு, இல்லை நான் சொல்லலை. உங்களை பிள்ளைகளை குறித்து, உங்களை எதிர்காலத்தை குறித்து பலவிதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனா வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கண்களுக்கு அதை காட்டாமலே இருக்கிறது போல நமக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இயேசு அங்க இருக்கிறாருப்பா, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, ஆனா இன்னைக்கு என்னதான் இருக்குது, என் கையில ஒண்ணுமே இல்லை, வெறுமையா நிக்கிறேன். ஆனா இயேசு மட்டும் என்ன பண்றாரு, அங்க நிக்கிறார். இங்க நடக்கிற சம்பவம், அவர்கள் கிட்ட நெருங்க அவர்கள் கிட்ட வர 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 அங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அந்த நெருப்பின் மேலே மீன்கள் வைக்கப்பட்டு சமைத்து அவருக்காக திட்டங்களை வைக்கப்படுத்தி அவர் கண்டார்கள். பாருங்க, மீனவர்கள் ராத்திரி நேரத்தில் கரைக்கு வரணும்னா ஒன்னே ஒன்று தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், அந்த கலங்கரை விளக்கம் மட்டும்தான். அந்த விளக்கை வச்சுதான் இந்த இடத்துல என்ன இருக்குது, அவங்க கரை இருக்குன்னு அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அங்க பெரிய லைட் எதுவுமே இருக்காது. அதே போலதான் தேவனுக்காக காத்திருக்கிற சில நேரங்களிலே இயேசு மட்டும் நம் கண்களுக்கு தெரிவது போல காணப்படலாம். ஆனா யார் அவர் பக்கத்தில் நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க தரிசனம், அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க சில மகிமை, அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சில மேன்மைகளை அவர் பக்கத்திலே அவர் வைத்திருக்கிறார்.
ஹalleluya. நான் சொல்றேன், நீங்கள் அவர்கிட்ட நெருங்க 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 தான் உங்களுக்கான மகிமைகளை அங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க பார்க்க முடியும். ஆமென், ஹalleluya. பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், பெதஸ்தா என்ற குளத்திலே, அந்த குளத்தின் அருகே ஒருவன் படுத்து கிடந்தான். எத்தனை வருஷமா படுத்து கிடந்தாராமா? எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஆமென். நம்மளாம் ஒரு வருஷம் காத்திருந்தாலே ஆண்டவர் பார்த்து கேட்போம், அட போங்க ஆண்டவரே, நான் சர்ச்சுக்குலாம் வரல, உபவாச ஜெபத்துக்குலாம் வர முடியாது, நான் என்ன பண்ணுறேன், நானும் ஜெபம் பண்ண மாட்டேன், வட போங்க ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம். 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்த படுக்கையிலே காத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, அங்கே ஒரு சீசன், அங்கே ஒரு தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதிவஸ்தனும் அந்த குளத்துக்குள்ளே விழுவானானால் அவன் சுகமாவான் என்று பைபிள் சொல்லுது. அங்கே சூம்பின கையுடைய ஒரு எத்தனையோ பலவிதமான வியாதி உள்ளவர்கள் அந்த குளத்தை அருகே அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாமா. பாருங்க, இன்னைக்கு நிச்சயம் உங்க வாழ்க்கையை பலப்படுத்த போகிற வார்த்தை இது. அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் போய் அதில் விழுகிறாங்க. இவர் தூக்கி போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சப்பானியான்றாரு, சப்பானியா படுத்து கிடக்கிறாரு. அவர் கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது, உடலை அசைக்க முடியாது. படுத்த படுக்கையிலேயே அத்தனை வருடங்களா பாருங்க, சொந்த பந்தம் கைவிட்டுச்சு, நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க, யாருமே அவர் பக்கத்துல இல்ல. படுத்த படுக்கையாய் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, படுத்து கொண்டிருக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் பாருங்க, இயேசு வரக்கு முன்னாடி இருந்தே காத்துட்டு இருந்திருக்கிறான். பாஸ்டர் இயேசு 30வது வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு. அதுல இருந்து என்ன பண்ணிருக்கான் அவன், அதுக்கு முன்னாடி இருந்தே அவனோட சூழ்நிலைக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வந்து அநேக வியாதியஸ்தர்களை பார்க்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய வியாதியில இருக்கிறாங்க. ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, இவன் அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறான், இவன் அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறான். அவனை வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே, நீங்களாச்சும் தூக்கி அந்த குளத்துல போடுவீங்களா? இல்ல, நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருவது மிக சிறந்ததா இருக்கும். எங்களுக்கு 2 வருஷம் பிள்ளை இல்லைன்னு நாங்கள் அழுதோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னா, உனக்கு பிறக்க போது பலன் உள்ளது அப்படின்னு பேசினார். 2 வருடங்களில் கத்திரைகளை உடைத்தார், நொறுக்கினார், கண்ணீர் வர வைத்தார், எத்தனையோ சூழ்நிலைக்கு அனுமதிச்சார். ஆனால் இன்னைக்கு தேவன் எங்களுக்கு குறித்த நாட்களில் அற்புதம் செஞ்சார். நாங்கள் காத்திருந்தோம். காத்திருப்பது என்பது என்ன தெரியுமா? தேவன் தரும் வரை காத்திருக்கிறதா உண்மையான காத்திருப்பு. தாங்க ஆண்டவரே கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் இல்ல ஆண்டவரே இனி கேட்க மாட்டேன் போறது காத்திருப்பு கிடையாது. தேவன் தரும் வரை அவன் காத்திருக்கிறான். தேவன் வந்தார், அவனை தொட்டார், அவனை சுகமாக்கினார். அதே இடத்திலே அவனுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். ஆமென். இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதத்தின் புஸ்தகம், கடைசியா சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம், அதிலே முதல் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 40வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இதுக்கான இதோடைய ஒரு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு அவருடைய ஃபோக்கஸ் என் மேல திரும்பிச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருக்காக அற்புதம் செய்யணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் பிள்ளை எதிர்காலம் மாறணும், என் கனவு ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லி ஒருவேளை காத்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அவருடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு நேராய் திரும்புகிற நாட்கள் வந்துவிட்டது. ஆமென். உங்களை காத்திருக்க வைக்கிற நாட்கள் அல்ல, இனி அவர் உங்களை பார்க்கிற நாட்கள் வந்துவிட்டது. வேதம் சொல்லி, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், என் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கேட்டுக்கொண்டது மாத்திரம் அல்ல, அவர் என்னிடமாய் சாய்ந்து, இந்த கேமரா எப்படி என்னை நோக்கி திரும்புகிறதோ அவருடைய பார்வை என்னை நோக்கி திரும்பி எனக்கான அற்புதங்களை செய்ய போகிற நாட்களை தேவன் இன்று வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இன்னைக்கு நான் போகும்போது வெறுமையா நான் போக மாட்டேன். அவருடைய ஃபோக்கஸ் மேல் எனக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. நான் எதற்காக எல்லாம் காத்திருந்தனோ அந்த காத்திருந்ததுடைய பலனை நான் பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு போகிறேன். ஆமென். பாருங்க, ஆகார் பல முறை அழுது அவள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளல. அவள் கேட்ட உடனே அற்புதம் செஞ்சிட்டாரு. ஆனால் அந்த சாராளுக்கோ பல முறை தேவனிடத்தில் காத்திருந்தும் அற்புதம் நடக்கல. ஏனென்றால் ஆகாருக்கு கிடைத்தது சாதாரணம், அந்த சாராளுக்கு கிடைக்க போவது தரிசனம் உள்ளது. தேவன் சில தாமதங்களை ஏன் ஆக்குகிறார் என்றால், அதை உங்களுக்காக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான மகிமைகளாய் இதை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். சும்மா 10 நிமிஷம் காத்திருக்கவனுக்கு இருக்கிறத கொடுத்துருவார்.
பல வருடமா காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் கிரியேட் பண்றார். ஆமென். கர்த்தர் உருவாக்குறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கானவைகளை அவர் நிச்சயம் செய்து முடிக்க போதுமானவர். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்னைக்கு கண்களை மூடி இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க. கண்களை மூடி, அப்பா என்னை நோக்கி பார்க்கிறவரா நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒருவேளை உலகம் உன்னை பார்க்காம இருக்கலாம், யார் உன்னை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்காம இருக்கலாம், நீ தனிமேல விடப்பட்டு தனிமேல அழுது கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கிற கண்கள், உன்னை பார்க்கிற தேவனுடைய பிரசன்னம் உனக்கு நேராய் திரும்பி இருக்கிறது. உன்னை அவர் பார்க்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னை அவர் பார்க்கும்படி உன் கூப்பிடுதலை கேட்கும்படி ஆண்டு சொல்றாரு. மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பாரேன், மனுஷன் பார்க்கிற விதமான பாரேன். அவர்கள் உன் முகத்தை பார்த்து தீர்மானிப்பது போல நான் உன் முகத்தை பார்த்து தீர்மானிக்கிறவர் அல்ல. உன் இருதயத்தில் இருக்க எல்லா காயங்களை நான் பார்க்கிறேன், உன் இருதயத்தில் இருக்க எல்லா வேதனைகளை நான் பார்க்கிறேன், உன்னுடைய எல்லா அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டு சொல்றாரு, உன் அலைச்சல்கள் எனக்கு தெரியும் மகளே, உன் அலைச்சல்கள் எனக்கு தெரியும் மகனே. உன் கண்ணீர், உன் காத்திருப்பு ஒரு நாள் வீணா போகாது. உன் கண்ணீர் நீ கூட வேல்யூவா நினைக்கல, ஆனா நான் துருத்தியில அதை சேமித்து வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அந்த கண்ணீருக்கான பதில்களை ஓ ரிபாலா ஷக்கந்த வாய்களை திறந்து பேசுங்க. என் கண்ணீருக்கான பதில்களை அவர் நிச்சயம் தருவார், அவர் நிச்சயம் தருவார். என் காத்திருப்பு வீணாய் போவது இல்லை, என் காத்திருப்பு வீணாய் போவது இல்லை, என் காத்திருப்பு வீணாய் போவதில்லை. நீங்க எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் பக்கமா சாய்ந்து உன் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறார். இவ்வளவு வருடமா காத்துட்டு ஆண்டவரே, இவ்வளவு வருடமா நின்னுட்டு ஆண்டவரே, இனி நிற்க முடியுமான்னு தெரியல, இனி இது நடக்குமான்னு தெரியல, போதுன்னு சொல்லி ஆபிரகாம் கூட நினைச்சிருக்கலாம். ஆண்டவரே, அவருக்குள்ள என்னதான் விசுவாசம் இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம மனுஷன் தானே, அவருக்குள்ள நினைச்சிருப்பான், ஐயோ நடக்குமா நடக்குதான்னு தெரியலையே. விசுவாசம் இருக்குதான், ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் நிறைந்த ஒரு சின்ன விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சு கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில விசுவாசம் உங்க மேல இருக்குதான், ஆனாலும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிறது போல உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஜீசஸ் ஒரு டிப்ரெஷன்ல இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் ஃபோக்கஸ் உன் மேல திரும்பி இருக்கு, இன்னைக்கு என் பார்வை மேல பட்டு இருக்கு, இன்னைக்கு உன்னை பார்க்கும்படி நான் வந்திருக்கிறேன். உன் நிலைமையை அறிந்து, உன் சூழ்நிலையை அறிந்து, உன் கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்டு, உன் கூப்பிடுதலை நான் கேட்டு, உன்னை பார்க்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். உன் நிலைமைகளை அறிந்து நான் வந்திருக்கிறேன். ஐயோ, சீசர்களுக்கு நிலைமை அவருக்கு தெரியும், தெரிந்தும் அவர் காணாதவர் போல இருந்தார். ஆனா அவர் காணாதவர் போல இருந்தாலும் ஏற்ற காலத்திலே உனக்கென்று வைக்கப்பட்டிருக்க நாட்களிலே அவர் சொல்லினவைகள் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமா செய்து முடிப்பார், சொன்னதை நிச்சயமா செய்து முடிப்பா. சொல்றேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரா? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் கிடையாதுங்க. மனுஷனை போல மாறி போறவர் அல்ல. சொல்லிட்டு ஐயோ எனக்கு சூழ்நிலை மாறிடுச்சுன்னு சொல்லி மாறுகிறவர் அல்ல. வேத அவர் கொடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று என்னன்னா, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் பொய்யுரையாத தேவன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருக்கிறவர் தேவன். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். நான் சொல்றேன், இவ்வளோ பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை மற்ற வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, இயேசு அறியாத வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஒருவேளை உயிரோடு இருந்திருப்பாங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்திருக்க மாட்டாங்க. சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரோடு இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்திருக்க முடியாது. ஆனா இன்றைக்கு உன்னை உயிரோடு காப்பது மட்டுமல்ல, அவர் சமூகத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா இதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு என்பதை புரிந்துகொள். இந்த வார்த்தை கேட்கும்படி தேவன் அந்த பிரச்சனைகள் நடுவில் இந்த வார்த்தை கேட்க பண்ணுகிறாரா, அதற்கான நாட்களை சமீபமாய் வைத்திருக்கிறார். கூப்பிடுங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. நான் என்னுடைய மைக் சத்தம், என்னுடைய பேச்சு நீங்க எதையுமே கேட்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டு சொல்ற, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை,
நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டியோ அதே இடத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உனக்கான பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். சத்துருக்களுக்கு முன்பு ஒரு பந்தியை உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி, எந்த இடத்துல ஏளனமாய் பார்க்கப்பட்டாயோ, அற்பமாய் பார்க்கப்பட்டாயோ, அதே இடத்துல உன் தலைகளை உயர்த்தி நிறுத்தும்படி நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, நீ அற்பமா பார்க்கப்படுறியா? அற்பமான பார்வைதான் அற்புதத்துக்கான ஆரம்பம். எந்தெந்த இடத்துல தாவீதை அற்பமாய் பார்த்தார்கள், யோசேப்பு அற்பமாய் பார்த்தார்கள், ஆனா தேவன் அவனை அற்புதமாய் பார்த்தார். எந்த கண்கள் அற்பமாய் பார்த்ததோ அதே கண்கள் அவர்களை அற்புதமாய் காணும்படி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உன்னை அற்பமாய் பார்க்கிற நிலைமைகள் இருக்கலாம், ஆனா உன்னை அற்புதமாய் மாற்றுகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. யோசேப்பே, நீ விழுந்தது குழியில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் விழுந்திருக்கிறாய். அந்த கரம் உன்னை நேர்த்தியாய் நேர்வழியாய் கொண்டு செல்லும். இந்த ப்ராசஸிங்கை நீ நம்பு, அவருடைய வழிகளை நீ நம்பு. ஹalleluya ரபல சந்தரியாந்தன ஜீசஸ். நன்றியப்பா. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த. எத்தனை பேர் சொல்லுங்க? சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாயறி தேடி வந்த நல்ல தெய்வம். ஓ, உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை பார்க்கும்படி வந்திருக்கிறார். யாரும் அறியாத உன்னை, யாரும் அறியாத உன்னை பார்க்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஓ, சூழ்நிலைகளை அறிந்தவர் வந்திருக்கார். 38 வருஷம் அங்கேயே காத்திருக்கையா? உன்னை பார்க்கும்படி நான் வந்திருக்கேன். யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத